சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை விதமான மனிதர்கள், எவ்வளோ வித்தியாசமான கதைகள் பாத்தீங்களா? காலம் எழுதுற திரைக்கதை மாதிரி ஒரு கைதேர்ந்த கதாசிரியர்னால கூட எழுத முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இதுல ரீட்டான்ற பெண்மணி கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி தங்கைகளை விட்டு பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதே தம்பி தங்கைகளை பார்த்து பேசணும், அவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழணும்ன்ற ஏக்கத்தோட இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொருத்தர் முருகன். என்னை பெத்த தாயே என்னை நிராகரிக்கிறாங்க, என்னை வாயார கூப்பிட்டு இது வரைக்கும் சாப்பாடு போட்டதில்ல, என் மேல அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்னே எனக்கு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலயும் என்ன நடந்திருக்கும் அவங்களே கேட்போம். இங்க ரீட்டான்றவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ காலமா ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டது அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. ரீட்டா, நான் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு திருப்பி போறதுக்காக தான் இந்த பணம் கொடுத்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? சிங்கப்பூர் போறதுக்காக எங்க தங்கச்சி வீட்டுக்காரரு, தம்பி, பக்கத்துல 2 பேர், 4 பேருக்கு ஒரு ஏஜென்ட்ட காசு வாங்கி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச வாங்கி கொடுத்து அவங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கல்கட்டாவில் கொண்டு வச்சுட்டு அவங்கள ஏமாத்தி அனுப்பிட்டாங்க ஊருக்கு. கல்கட்டாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டாங்க. இவங்க 4 பேர் சிங்கப்பூருக்கு அனுப்பல, திருப்பி அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு நாங்க நியூஸ் கேள்விப்பட்டேன். நான் வந்து இறங்கும்போது அப்புறமா நான் ஊருக்கு போனா என்கிட்ட பணம் கேட்பாங்க. இல்லம்மா, அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூர் போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நான் போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வந்துட்டேன் திருப்பி. சரி, திருப்பி 2வது போறதுக்காக. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க இவங்க 4 பேரும் சிங்கப்பூர் போறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஆமா, ஒரு ஏஜென்ட் மூலமா அவங்க போய் சேர்றதுக்கு பணம் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க? 2 லட்சம் ரூபாய். ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்தாங்களா? மொத்தம் 2 லட்சம் ரூபாய். ஆளுக்கு 50,000ன்ற கணக்குலையா? எங்க தங்கச்சி வீட்டுக்கார தம்பிக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன். நான் சம்பாதிச்ச காசு நான் கொடுத்துட்டேன். அந்த பக்கத்துல வீட்டுல. சரி, இந்த பணம் வாங்கி கொடுக்கும் போது எதுவும் அத்தாச்சி ஏதாவது? இல்ல, நான் கூட இல்ல, அவங்க கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாம நடந்ததுன்றீங்களா? அப்போ தெரியும், நீங்க சொன்னதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ஆளு? அவங்கள கூட்டிட்டு போய் கல்கட்டாவில கொண்டு வச்சிருக்கிறாங்க. கொண்டு வச்சுக்கிட்டு 1 மாசமா வச்சுட்டு இருந்திருக்கு. திருப்பி வரவே இல்லை அந்த ஆளு. அப்புறமா இவங்க ஒரு 15 நாள் இருந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் வந்து அந்த ஏஜெண்ட பாக்குறேன். எனக்கு எங்க இப்படி செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இல்லம்மா, நான் கூட்டிட்டு போவேன், அவங்க கல்கட்டாவில தான் இருக்கிறாங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. அப்புறமா திருப்பி நான் வந்து வர்றேன் ஊருக்கு. வந்து இறங்கும்போது கூட்டிட்டு போகல. சரி, வேற ஒருத்தர் சொல்றாங்க கூட்டிட்டு போகல, எனக்கு தெரிஞ்சவங்க மெட்ராஸ்ல கூட்டிட்டு போக. அவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. யார்கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க? எனக்கு அந்த தெரிஞ்சவங்க ஒருத்தர் அங்க இருக்காங்க. நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது இருந்தேன் அந்த வீட்டுல. அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறமா நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. திருப்பி நான் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை. ஊருக்கு போனா கண்டிப்பா காசு கேட்பாங்க. நான் சம்பாதிச்சதை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எவ்வளவு சம்பாதிச்சீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? நான் சம்பாதிச்சது வந்து அங்க நான் போகும்போது $150 தான் எனக்கு. இல்ல, அவங்க வந்து 2 லட்சம் மொத்தமா இழந்துட்டாங்க இல்லையா? 1 லட்சம். நான் 1 லட்சம் கொடுத்தேன் என் தங்கச்சி வீட்டுக்காரர்களுக்கு. ஓஹோ, சரி. இவங்க 2 பேரும் 1 லட்சம் கொடுத்தாங்க. நான் ஃபுல்லா சம்பாதிச்சு ஃபுல்லா அந்த அங்கேயே கொடுத்துட்டேன். எதுவுமே நான் கொண்டு வரல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் வரும்போது ஊருக்கு போக முடியாது. ஏன்னா நாங்க வந்து மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எதுவுமே எங்களுக்கு சொத்து எதுவுமே எந்த வசதியும் கிடையாது. அவங்கெல்லாம் கொடுத்தது நகை, தாலி, அது இது வித்து தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கஷ்டப்படுற குடும்பம். கஷ்டம். அப்புறமா நான் ஊருக்கு போனா என்கிட்ட பணம் கேட்பாங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எப்படி கொடுக்க முடியும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, அந்த ஆள் எங்க இருக்கானே தெரியாது. இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோன்ற அளவுக்காவது கொடுத்துருக்கலாமே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு. எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க? நம்ம மெட்ராஸ்ல வந்து இறங்கி எங்க போனே எனக்கு தெரியல மேடம். யாருமே இல்லை நான் போறதுக்கு. அப்புறமா சொன்னல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனேன். சரி, அவங்க எத்தனை நாள் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இது பண்ணி இன்னொரு வீட்டில் கொண்டு வச்சாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கிற வீட்டில். அங்கே நான் 2 மாதம் இருந்தேன். அப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் இருந்தேன்.
ம் திருப்பி அங்கே இருக்கிற அவங்களே ஒரு வேலை பார்த்து கொடுத்தாங்க எக்ஸ்போர்ட்டில். ம் அப்போ 600 ரூபா சம்பளம், வேலை பார்த்து கொடுத்து ஒரு வீடு 150 ரூபா வாடகை அந்த டைமில், ம் ஓலை வீடு. ம் அங்கே இருந்தேன். அந்த வீட்டுக்கு போன 6வது நாள் நான் வேலைக்கு போயிருக்கேன். வீடு தீபத்தி எரிஞ்சு எல்லாமே போச்சு. உடுத்த கூட துணி இல்லை மேடம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லையா? எல்லாமே கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அவங்கள யாருமே காண்டாக்ட் பண்ணலை? ஃபோனை காண்டாக்ட் பண்ண அந்த காசு கேட்பாங்க மேடம். காசு கேட்பாங்க சரிம்மா, ஆனால் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே ரிலேஷன்ஷிப். அவங்க யாரும் வசதி உள்ளவங்க. போனால் இருந்தால் சாப்பிடுவோம். பணத்தால் உதவி செய்ய முடியலனாலும் மனதளவில் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஏன் ஊருக்கே போகாமல் விட்டீங்க? இந்த ஒரு பயத்தில் தான் மேடம். நான் நல்லதுக்காக தான் செய்தேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது சரிம்மா, பிரச்சனைன்னு ஆயிடுச்சு. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் எப்படி ஒரு அளவுக்கு பொறுப்பை ஏற்றுக்கலாம், ஆனால் வருஷக்கணக்காக நான் ஊருக்கே போகாமல் இருந்துட்டேன் அப்படின்றீங்க இல்லையா? நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், நான் அப்பப்போ நினைப்பேன் தப்பு தான் நம்ம செய்கிறேன். இருந்தால் கூட நான் போகும்போது அவங்க மனநிலை என்னை ஏற்றுக்குவாங்களான்னு சொல்கிற ஒரு இல்லை, நீங்கள் தப்பு செஞ்சதை நீங்கள் நேராக போயிருந்தீங்கன்னா இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னாது தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான தகவலும் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது மேடம். நான் செத்துட்டேன்னா இருக்கேனான்னு உயிரோட இன்னும் தெரியாது அவங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு? நான் மனசில் நினச்சி ஓப்பனாக சொல்கிறேன் மேடம். எப்படியா சம்பாதிச்சு அவங்க காசை கொடுக்கணும், எவனோ ஒருத்தன் ஏமாற்றி கொண்டு போயிட்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரே மேடம். எவ்வளோ கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சம்பாதிச்சு கொஞ்சம் கிடைச்சது. அதை ஒரு ஃப்ரெண்டுங்க 2 பேர் கேட்டாங்க, கொடுத்தேன். எங்கே தான் அவங்க 2 பேரும் போனாங்கன்னு தெரியாது. அடுத்தடுத்து ஏமாந்து போறீங்க. இப்படி என்னுடைய நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது. இது மட்டும் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மேடம். இதுக்கிடையில பல வகை நோய்கள் மேடம். அதுக்கு அந்த இதில் கிட்னியில் கல், அது ஹாஸ்பிட்டல், இது டிபி அட்டாக், ஆஸ்துமா, ப்ரெஷர், சிக்கன் குனியா நடக்கவே முடியாம ஆயிட்டேன் மேடம். இந்த சூழ்நிலை யாருமே இல்லை, நான் ஒன்றே கஷ்டப்பட்டேன். பிசியும் ப்ராப்ளம் வந்தா ஒண்ணுமே முடியாது. நைட்டு ஒரு டம்ளர் தண்ணி தரக்கூட எடுத்து குடிக்கிறது இல்லை. சொல்ல துடிக்குது மனசு.